Welcome to Vijaykumar IAS Academy. This is back to square one batch. என்னோட கிளாஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிப்பா எல்லாத்துக்கும். முக்கியமாக வந்து ராஜு பாய், குமார், பிரவீனா, அஜித் சஜித் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் லாஸ்ட் கிளாஸ் இது. இதில் முக்கால்வாசி சம் நான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டது அப்படின்ற சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது 1:2:3 அது. ஓகேவா? இப்போ இந்த சம் போகலாம். ஒரு ஃபேமிலி வந்து ஃபேமிலி கிளீன்ஸ் ஹவுஸ் ஃபார் பொங்கல் செலிப்ரேஷன். அந்த ஒர்க்கை டிவைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி டிவைட் பண்ணுறாங்க? 1:2:3 டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஈச் போர்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 1:2:3 இருக்குது. பர்சன்டேஜோட கான்செப்ட் என்னப்பா? கீழே 100% டோட்டல் வேல்யூ தான் கீழே வரும். ஓகேவா? பர்சன்டேஜுக்கு கீழே டோட்டல் வேல்யூ தான் அப்படி வரும். அப்போ டோட்டல் எவ்வளோ? 1:2:3. இப்போ 1 + 2 + 3 எவ்வளோ? 6 ஆயிருமா? 6. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எவ்வளோ பார்க்குறான்? 1. அப்போ 1/6 வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? 1/6 வேல்யூ என்ன? 16.66. 16.66. இங்கே 16.66 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. 16 2/3 தான் 16.66. அடுத்து வேணா செக் பண்ணி பார்ப்போமா? அடுத்து அப்போ 2/6ன்னு வரும். 2/6 பர்சன்டேஜ் எவ்வளோ? 33.33. ஓகே, அடுத்து 3/6னா 50%. 3/6 50%. ஈஸி ஆயிடுச்சா? ஸோ அவங்க வந்து கொஸ்டினை வந்து இப்போ அப்ளை பண்ணியும் கேட்கலாம். அடுத்த சம்ம இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்ப்பா. அடுத்து இங்கே பாருங்க. ஒரு ஹை ஸ்கூலில் 450 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு 15 டீச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு 3 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. இப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாயிட்டாங்க. எவ்வளோ ஆயிட்டாங்க? 1050 பேர் ஆயிட்டாங்க. ஓகே, அப்போ அந்த ரேஷியோ எப்படி இருக்கும்? தென் த ரேஷியோ மெயின்டைன் பிட்வீன் த தென் த ரேஷியோ ஆர் மெயின்டைன் தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்போ அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணியிருந்தால் நமக்கு டீச்சருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 450 ஸ்டூடெண்ட், 15 டீச்சர், 3 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. இவங்களுக்கான ரேஷியோ அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்ற போது டீச்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நான் 2 விதமாக சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, 450 டீச்சர். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 450 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர் இருக்காங்க? 15 டீச்சர் இருக்காங்க. 15 டீச்சர் இருக்காங்க. அப்போது 1050 ஆகிட்டாங்களா? 1050க்கு எத்தனை டீச்சர் இருக்காங்க போட்டிருக்கோமா? எப்படி 1050 டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர் இருப்பாங்க? அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ ரெசிபிக்கெலாம் மாற்றிப்போமா? 1050/450 × 15 சால்வ் பண்ணலாமா? 0 0 கேன்சல். ஒரு 15, இங்கே 3, இங்கே 35. இப்போ எவ்வளோ டீச்சர் இருப்பாங்க? 35 டீச்சர் இருப்பாங்க. 35 டீச்சர் இருப்பாங்க. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் 35 இருக்குது. அதே இது இப்போ 3 வருதுன்னு பார்ப்போமா? 450 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க? 3 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. அப்போது 1050 ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவாங்க? இப்போ இங்கே கூடும், இங்கேயும் கூடி இருக்கும். கரெக்டாக? 450 பேத்துக்கு 3 அட்மினிஸ்ட்ரேட்டர்னா 1050 பேத்துக்கு அதுவும் அதிகமாக தான் இருப்பாங்க. அப்போ 1050/450 × 3. இந்த 0 0 கேன்சல் பண்ணலாம். 1 15. ஓகே, 15 7 தான் 105. அப்போ இதுக்கு 7, இதுக்கு 7. எத்தனை பேர்? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் 7. இப்போ வந்துருச்சா? 35 7 ஆப்ஷன் ஏ. புரிஞ்சாப்பா? ரேஷியோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆள் பார்த்தோம். இங்கே ஒரு இதை வச்சு 2 இதை கம்பேர் பண்ணுறாங்க. 450 ஸ்டூடெண்ட்டுக்கு 15 டீச்சர் இருக்காங்க. அதே 450 ஸ்டூடெண்ட்டுக்கு 3 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 1050 ஆகிட்டாங்கன்னா எத்தனை டீச்சர் இருப்பாங்க? எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க? அங்கே என்ன சொல்கிறாங்க? ரேஷியோ வந்து அதே ரேஷியோ தான் மெயின்டைன் ஆகுதுன்ற போது 450க்கு 15னா 1050க்கு எத்தனை? இந்த கான்செப்ட் வச்சு போகலாம். இப்போ இது நம்ம நார்மலாக நம்ம போயிட்டு இருக்க டைப் தான். இப்போ அதே இது இன்னும் கொஞ்சம் குயிக்காக, ஓகே, ரேஷியோ உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் ரொம்ப குயிக்காக போகலாம். எப்படின்னா இப்போ பாருங்க, 450 ஸ்டூடெண்ட்டு, 15 டீச்சரு, 3 அட்மினிஸ்ட்ரேட்டர்.
இந்த ரேஷியோ அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு இருக்காங்களா? முதல்ல இதை சிம்பிளை ஃபார்ம் கொண்டு வந்துருவோம். ரேஷியோனா என்ன? அது ரொம்ப சிம்பிளை. இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே கோப்ரைம் நம்பர்ஸா இருக்கணும். இது 450 15 3லாம் 3 வெளியே எடுக்கலாமா? 3 வெளியே எடுக்கலாமா? அப்ப வெளியே எடுத்தா என்ன ஆகும்? டிவைடட் பை 3 போட்டா இங்க 105 105 15 3 தானே 45. அப்ப 150 5 1 150 5 1. இந்த ரேஷியோ தான் அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்றாங்க. இந்த ரேஷியோ தான் அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்றாங்க. அப்போ இதுல இருந்து ஓகேவா, இது கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இதுல இருந்து ஒரு HCF ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ ஆட் பண்ணா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கணும்? 1050 கிடைக்கணும். இப்ப இந்த 0 விட்டுருங்க. 1050 105ன்னு வச்சுங்க. இன்ட்டு என்ன போட்டா உங்களுக்கு 105 கிடைக்கும்? 15 இன்ட்டு 7 போட்டால் தான் 105 கிடைக்கும். ஓகே, அப்ப இன்ட்டு 7 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 1050. அப்ப இங்கேயும் இன்ட்டு 7 தான் வரும். இப்போ இங்க எவ்வளோ? 35. இங்கேயும் இன்ட்டு 7 தான் வரும். இங்கே எவ்வளோ? அப்போ 7. அப்போ டீச்சர் எவ்வளோ? 35. அட்மினிஸ்ட்ரேட்டர் எவ்வளோ? 7 வருதாப்பா? அதை நான் சிம்பிளிஃபை கொண்டு வந்துட்டேன். 150 5 1ன்னு கொண்டு வந்துட்டேன். அடுத்து 1050 மாறுதுன்ட்டாங்க. 150 என்னவா மாறுது? 1050 ஸ்டூடெண்டா மாறிட்டாங்க. அப்ப எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 1050 கிடைக்கும்? இன்ட்டு 7 போட்டால் தான் 1050. நீங்க இந்த 0 விட்டுட்டு பாருங்க, எப்பயும் ஈஸியா இருக்கும். 15 இன்ட்டு 7 105. அடுத்து 5 இன்ட்டு 7 35. 1 இன்ட்டு 7 7. ஓகேவா? இப்ப இந்த சம் ஓவரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? பாருங்க, ஒரு குரூப்ல 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு குரூப்ல எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 120 பேர் இருக்காங்க. அதுல 2/5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு, 3/8க்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கு. அப்புறம் ரிமைனிங், இது ரொம்ப முக்கியம், ரிமைனிங் என்ன பிடிச்சிருக்கு? சோஷியல் சயின்ஸ் பிடிச்சிருக்கு. அப்ப அவங்களோட ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. அப்போ மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸுக்கு ரேஷியோ கேட்கறாங்க. எழுதலாமா? மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ். ஓகேவா? இதுக்கு ரேஷியோ கேட்கறாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? மேக்ஸ 2/5, 3/8. இது ரிமைனிங். ரிமைனிங் எவ்வளவு தெரியுது? மொத்தம் ஆனா உங்களுக்கு எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க? 120 பேர் சொல்லிட்டாங்களா? டோட்டல் 120 பேர். அப்ப 2/5ல 120 பேர் எவ்வளோ? அப்ப இன்ட்டு 120 போடுங்க. 2/5ல 120 பேர் எவ்வளோனா கேன்சல் பண்ணுங்க. 24 2 24 48. 48 நம்பர் தான் மேக்ஸ் அப்போ பிடிச்சிருக்கு. அதே போல இங்கேயும் 120 பேர்ல 3/8க்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கு. கேன்சல் பண்ணுங்க. 15. அப்போ 3 15 45. அப்ப ரிமைனிங் 120ல ரிமைனிங் எவ்வளோப்பா? 48 45 93 ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 27. கூட்டினா 120 வருதா? 27 48 55 75 75 + 45 120. ஓகேவா? இப்ப இது 48 45 27 இருக்கு. இது ரேஷியோ எடுங்க. 16 15 9. சிம்பிளை பண்ண என்ன ஆகுது? 16:15:9. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் என்ன? 16 15 9. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஆனா அதை எப்படி சம்ல இம்ப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். முதல்ல நீங்க ஒரு பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. என்ன சொல்றாங்க? ஒரு யானையோட மேக்ஸிமம் ஸ்பீடு 20 km/h. ஒரு சிங்கத்தோட ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு 80 km/h. அடுத்து ஒரு சீட்டா சிறுத்தையோடது 100 km/h. அப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் அண்ட் find the ratio of the least one. யார் இருக்குதுலே least one என்ன? கம்மியா ஓடுறா, கம்மியான வேகத்துல போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ல பாருங்க. எலிஃபண்ட் அண்ட் லயன், லயன் சீட்டா, எலிஃபண்ட் அண்ட் சீட்டா, லயன் அண்ட் சீட்டான்னு இருக்காங்க.
இதுல எந்த பேர் இருக்கிறதுலே ஸ்லோவா ஓடுது, எந்த பேர் இருக்கிறதுலே ஸ்லோவா ஓடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 பேர் இருக்கு, 1 2 3 4, ஏ பி சி டின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட் அண்ட் லயன் தானே, எலிஃபண்ட் அண்ட் லயன், எலிஃபண்ட் டிவைட் பை லயன், அடுத்து லயன் சீட்டா, அடுத்து எலிஃபண்ட் அண்ட் சீட்டா, அடுத்து லயன் அண்ட் எலிஃபண்ட். ஏன் டிவைட் பை போடுறேன், லயன் அண்ட் சீட்டானா இங்கே பாருங்க, லயன் இஸ் டு சீட்டான் இருக்கும், அது எல் பை சி இப்படி போடலாமா? அதாவது ஒன்றும் இல்லை, ஏ அண்ட் பி ரேஷியோனா ஏ இஸ் டு பின்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏ பை பின்னு சொல்லுவீங்களா? நான் தான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் லீஸ்ட்டை கண்டுபிடிக்கணும், இதில் நம்ம லீஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ எலிஃபண்ட் எவ்வளோ வேகத்தில் போகுது, 20 km/h, எல்லாமே km/h தான், எதுவுமே மீட்டர்/செகண்ட்ல கொடுக்கல. ஸோ 20/80, இது லயன் 80, சீட்டா எவ்வளோப்பா 100, அடுத்து எலிஃபண்ட் எவ்வளோப்பா 20, சீட்டா எவ்வளோ 100, அடுத்து லயன் 80, எலிஃபண்ட் 20, எலிஃபண்ட் 20. இப்போ சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், இது 1/4, கேன்சல் பண்ண 1/4 வருமா? இது 4/5, அடுத்து இது 1/5, அடுத்து இது 4. இது 4ல் எதுப்பா லீஸ்ட்டு, இந்த 4ல் எது லிஸ்ட்? ஆப்ஷன் ஏ பி சிடி எது லீஸ்ட்டு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம ஞாபகம் இருக்கா? இப்படி கிராஸ் பண்ணி போட்டிருப்போம் ஞாபகம் இருக்கா? லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு ஒரு சம் பார்த்துருப்போம், அதில் இப்படி கிராஸ் பண்ணிட்டு எது பெருசு அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்த்து இதில் எது லீஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1/4னா எவ்வளோ? 25%, கரெக்டா? 4/5னா 80%, 1/5னா 20%. இது டைரக்டா 4 இருக்கு, அப்போ 4/1, 4/1 எவ்வளோ? 400%. இதுல எதுப்பா லீஸ்ட், இதுல எது லீஸ்ட்? ஆப்ஷன் சி. இதுதானே 20 தானே, 20 தான் லீஸ்ட். 25 80 20 400 இருக்கு, 20 தான் லீஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி என்னது? எலிஃபண்ட் அண்ட் சீட்டா தான் இருக்கிறதுல லீஸ்ட், எலிஃபண்ட் அண்ட் சீட்டா தான் இருக்கிறதுல லீஸ்ட். அடுத்து next sum. பாருங்க, x varies inversely னா reciprocal மாத்துறது, inversely as twice of y, also when y equal to 6 இருக்காங்க, x is 4 இருக்காங்க. x is 4 னா ஒண்ணும் இல்ல, x equal to 4 தான் அர்த்தம். அப்புறம் when y equal to 8, then find the value of x. முத क्वेश्चनல அவங்க சொல்றத அப்படியே எழுதுவோம், அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். x இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னப்பா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இதுதான், இப்படிதான் போடுவாங்க. அதை ரெசிப்ரோக்கலா எழுதணும். இன்வெர்ஸ்லி as twice of y, twiceனா என்ன? 2ன்னு போடுவோம். 2 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். இது ரெசிப்ரோக்கல் சொல்லிட்டாங்களா, இன்வெர்ஸ்லின்னு சொல்றாங்க, அதனால 1/y. அடுத்து இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குல்ல, இதை தூக்கணும் அப்படின்னா அதை கான்ஸ்டன்டா மாற்றணும். கான்ஸ்டன்டா மாற்ற ஈக்குவல் டு போட்டு எந்த ஆல்ஃபபெட் வேணா போட்டுங்க, ஏ பி சி டி இ கே எது வேணா போட்டுங்க. நான் வந்து கே எடுத்துக்கிறேன். ஓகே, கே ஃபார் கான்ஸ்டன்ட் இருக்கு, 2/y இருக்கு, 2/y இருக்கு. உங்களுக்கு இப்பதான் சொல்லிட்டாங்க எக்ஸோட வேல்யூ சொல்லிட்டாங்க. என்னது? எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 6. சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்போ இங்கே 4, கே 2, இங்கே 6ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணால் இங்கே 3. அப்போ கேயோட மதிப்பு என்னப்பா? 4 3 12. கேயோட மதிப்பு 12ன்னு தெரிஞ்சிச்சு. கேயோட மதிப்பு 12ன்னு தெரிஞ்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க? y வந்து 8 ஆகும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. yக்கு 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிச்சு எக்ஸ் ஈக்குவல் டு K2. இப்போ கேவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்னப்பா? 12 × 2. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன? 8. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்கே 3, இங்கே 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. எக்ஸோட வேல்யூ என்ன? 3. இப்போ உங்களுக்கு கொஸ்டினே தெரியலனாலும் பரவாயில்ல, மொதல் அதை ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்க. என்ன சொல்றாங்க ஒவ்வொரு லைனை ரீட் பண்ணுங்க. பாருங்க, இன்வெர்ஸ்லினா ஓகே, இந்த சிம்பிள் போட்டு 1/, அது கீழே தான் எழுதணும். ட்வைஸ்னா 2. நான் இதை சப்ஸ்டிட் பண்ணேன், எனக்கு
அதை எடுக்கிறதுக்கு ஈக்குவல் டு கேன்னு போட்டு பார்த்தா எனக்கு கேவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொன்னாங்க, y8 இருந்தா எனக்கு எக்ஸ் என்னவா இருக்குன்றாங்க. அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 3. அதுதான் ஆன்சர். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் இதை பாருங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? a:b ஈக்குவல் டு c:d ஈக்குவல் டு e:f. இது வந்து என்னது, காம்பவுண்டட் ரேஷியோ. என்ன சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பாருங்க, a c e இதெல்லாம் ஒரு டேர்ம், b d f இதெல்லாம் ஒரு டேர்ம். இப்படி கொடுத்துட்டாவே a c eக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1, அந்த 1 தான். அதே b d fக்கு செகண்ட்ல இருக்கு 2, இதுதான் 2. இப்போ இது டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 3a இருக்கு, 3a ce ac இங்க தான் இருக்கு, அப்போ 1 தான். அப்போ டைரக்டா எழுதுங்க, 3 + 5 + 7 is 2. b க்கு என்ன, bdfக்கு 2. அப்போ 3 × 2 6 + 5 × 2 10, 7 × 2 14, 4 10 15, இங்க 24 30. இப்போ 1:2 தான் ஆன்சர். 1:2 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, காம்பவுண்டர் ரேஷியோனா இதுதான்ப்பா, ACE BDF. இது ரெண்டு டேர்ம் இருந்தா AC BD இப்படி இருக்கும். ஓகேவா? எத்தனை டேர்ம் இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவா போங்க, அதான் காம்பவுண்டட் ரேஷியோ. நெக்ஸ்ட் சம். அடுத்து பாருங்க, இந்த சம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன ஆயிடும், ஐயோ நம்ம இந்த மாட்ட சம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாட்ட பயம் வரும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு டேர்ம் if 6x + 2y divided by 3x + 4y equal to 3/4, அப்புறம் and x + y x + z divided by 2x + 3z equal to 3/7 இருந்தா x y z ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. x y z ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? உங்களுக்கு இங்க பாருங்க, 3 4 இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சிடும். இப்போ 4 பண்ணுங்க. இப்போ 24x + 8y ஈக்குவல் டு 9x + 12y. +12y. ஓகேவா? இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 12 இங்கிட்ட வந்தால் என்ன ஆகும், 8 அங்கிட்டு போனால் 4y, 24 இங்கிட்ட வந்துச்சுன்னா 15x. 15x. இப்படி இருந்தா எக்ஸோட வேல்யூ என்ன 4, ஒய்யோட வேல்யூ 15. இப்போ எக்ஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ என்ன 4, ஒய்யோட வேல்யூ 15 தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்க 7x + 7z equal to 6x சப்ஸ்டிட்யூட் பண்ணா 7x + 7z equal to 6x + 9z வருமா? இப்போ 6x இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அப்போ வெறும் x கிடைக்கும். 7z இது 7z அங்கிட்டு போனால் என்ன ஆகும், 2z கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னப்பா மாறும்? இப்போ எக்ஸோடது என்ன, இசட்டோடது என்ன, எக்ஸ் இசட். எக்ஸுக்கு 2, இசட்டுக்கு 1. கரெக்டா? எக்ஸுக்கு 2, இசட்டுக்கு 1. நமக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஒய் இசட் கேட்குறாங்களா? இப்போ எக்ஸ் இங்கே காமனாக இருக்குது, 4 இங்கே 2. அப்போ என்னப்பா போடலாம், எக்ஸுக்கு இங்கே 4 2 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு 4. அப்போ 4. ஓகே, இங்கே 4 × 1 போட்டால் தான் 4. அப்போ ஒய்க்கும் × 1 தான் போடணும். அப்போ இங்கே 15. இங்கே 15. இங்கே எக்ஸ் என்ன மாறணும், 4 மாற்றணும். அப்போ × 2 போட்டால் தான் 4. அப்போ இங்கேயும் × 2 போடணும். அப்போ 1 × 2. அப்போது என்னது, எக்ஸ் 4, ஒய் 2, 15, இசட் 2. 4:15:2 இருக்கு. ஆப்ஷன் பி 4:15:2. புரிஞ்சாப்பா? இப்போ
சம் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நான் சால்வ் பண்ணோன்னே அடடா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் அதே தானே, ஈஸியான சம் தான். பார்த்தோன்னா நமக்கு பயம் வரும், ஆனால் ஆன்சர் நான் சொன்னதுக்கப்புறம் ஈஸியாயிரும். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy இருக்கு. அப்போ xyயோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இப்படி டேர்ம் இருக்கு, அப்போ xyயோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாட்ட கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா xyயோட ரேஷியோ என்ன கேட்குறாங்க. ஆப்ஷன் இருக்கிறது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 2வும் ஒய்க்கு 1ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஆன்சர் இருக்குனால சொல்கிறேன். ஓகேவா? இல்லாட்டினா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியே பார்த்தாலும் பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஒய்க்கு 1 எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு இதே இந்த சைடு ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சேமாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது கரெக்ட், வரலன்னா தப்பு. இப்போ பாருங்க, ஆப்ஷன் பி வச்சு போகிறேன் பாருங்க. 2 ஸ்கொயர்னா என்னது 4 ப்ளஸ் அடுத்து ஒய்க்கு 1 அப்போ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4 × 1 × 2 8 4 + 4 8 8 ஈக்குவல் டு 8. இப்போ வேற எந்த ஆப்ஷனை போட்டாலும் வராது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 1 2 அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 இப்போ 16 இங்கிட்டு 4 × 1 × 8 தான் 17 ஈக்குவல் டு 8 வரலையா? 17 ஈக்குவல் டு 8 ப்ரூஃப் ஆகலை, இங்கே ப்ரூஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துட்டா ஆப்ஷனில் வச்சு போங்க, அதுதான் ஈஸி. ஓகேவா? ஸோ பி 2:1 தான் இதுக்கான ஆன்சர். ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த பக்கம் சேம் ஆகணும்ப்பா. அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து இங்க ப்ரொபோர்ஷன்னா இந்த 4 புள்ளி இருக்கு தெரியுமா, அதுதான் ப்ரொபோர்ஷன். ஓகே, 0.75:x ப்ரொபோர்ஷன் 5:8 இருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? 0.75x 5:8 ஞாபகம் இருக்கா? இதில் எந்தெந்த 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணோம்? ஈக்குவல் டுக்கோ அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த டேர்ம் வரும்? பக்கத்தில் இருக்கிறது பண்ணணும். அப்போ 5x ஈக்குவல் டு அடுத்து தூரம் இருக்க டேர்மு 0.75 × 8 ஒன்றும் இல்லை, BC ஈக்குவல் டு ADன்னு வாங்க. BC ஈக்குவல் டு AD. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, கடைசியாக எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 5 எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 15. எவ்வளோ? 15. அடுத்து எக்ஸ் 15 × 8 எவ்வளோ? 120. 120. இப்போ இங்கே பாயிண்ட் எத்தனை எடுத்து போச்சு? 2. இப்போ 1 2 இப்போ 1.20 1.20. ஆப்ஷன் பி 1.2 1.2. நெக்ஸ்ட், the ratio and proportion last sum. இது பாருங்க, 3x ஸ்கொயர் plus 2xy minus 8y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தா x plus 2y and 3x plus y ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. x plus 2y 3x plus y ஓட ரேஷியோ என்ன கேட்குறாங்க. இப்போ வெறும் ஸ்ட்ரெயிட்டாக xy ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டால் தான் நம்ம ஆப்ஷன் வச்சு போயிருந்துருக்கலாம். ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா, 2க்கும் 1 எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 1ன்னு வச்சு போனோம். இப்போ தான் ஒரு 2 சம் முன்னாடி அது போல போயிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் எக்ஸ் பிளஸ் 2y 3x plus yன்னு இங்கே ஒரு டேர்மே இங்கே இருக்கு. அதுக்கு நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம நார்மலாக தான் போய் ஆகணும். அப்போ xyக்கு நம்ம வேல்யூ தெரிஞ்சாகணும். xyக்கு எப்படி வேல்யூ தெரிஞ்சுக்கலாம்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் 8y ஸ்கொயர்னு இருக்கா? இதை நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக மாற்றி ஆகணும் xyக்கு வேல்யூ தெரியறதுக்காண்டி. அப்போ இங்க நார்மலா ஒரே டேர்ம், இங்க எந்த டேர்மே இல்லாம இப்ப 8ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இத அதாவது இங்க 3ன்ற டேர்ம் இல்லாம இருக்கு. 3 டேர்ம் இல்லைன்னா இங்க ஸ்ட்ரெயிட்டா 8 நம்ம 2 தான் பிரிச்சிருக்கலாம். இங்க 3 டேர்ம் இருக்கு அப்படின்னா இந்த 3 × 8 போடணும். 3 × 8 போட்டா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 24. இப்ப உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? -24 கிடைக்கணும். இந்த சைன்ல ரொம்ப முக்கியம். -24 கிடைக்கணும். ஆட் பண்ணா +2 கிடைக்கணும். ஆட் பண்ணா +2 கிடைக்கணும். அப்ப எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணப்பா கிடைக்கும்? 6 4 பண்ணா உங்களுக்கு 24 கிடைக்குமா? 6 × 4 24. இதுல -24 தானே கிடைக்கணும். அப்ப ஏதோ ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். ஆனா உங்களுக்கு +2 கிடைக்கணும். அப்ப
மைனஸ் 4 6 இன்ட்டு மைனஸ் 4 போட்டால் மைனஸ் 24 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 கிடைக்குது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அடுத்து ஓகே, அப்போ x6 y4 எடுத்துக்கலாமா? இல்லை, ஏன்னாங்க 3 இருக்கா, 3 இருந்துச்சுல, அதனால என்ன பண்ணுமா, ரெண்டுமே டிவைட் பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 3ஆல் டிவைட் பண்ணாமல் இங்கே என்ன கிடைக்கும், இங்கே 2, இங்கே 4/3 அப்படியே இருக்கும், 4/3 அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து இப்போ இது ப்ளஸ்ன்னு இருக்கும், இது மைனஸ்ன்னு இருக்குமா, +2 -2 இருக்குமா? இப்போ இது எழுதிருப்பீங்க x + 2 அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும், இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் டேர்ம் இது ரெண்டுமே இந்த இடத்துல சைனை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஏன் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ x + 2 இங்கே வரும், அப்போ x = -2 கிடைக்கும். வேல்யூ மைனஸில் வரக்கூடாது, அதனால் இந்த சைனை அப்படியே மாற்றிங்க. அப்போ இங்கே 4/3 தான் உங்களுக்கு வரும், 4/3 தான் வரும். இந்த 4/3ன்றது என்னது, xy. ஓகே, x/y தான் 4/3, 4/3. xy தான் 4/3. இந்த டேர்ம் தான் xy தான் நமக்கு 4/3. அப்போ xக்கு வந்து 4, yக்கு வந்து 3. இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, xy வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ x + 2y இருக்கு. இப்போ x + 2yனா 2y 3x + y இருக்கு. சப்ஸ்டிட் பண்ணலாமா? x வந்து 4, y வந்து 3, அப்போ 2 3 6. x வந்து 4 12, y வந்து 3 10, 15. அப்போ சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், 2 3. 5 டேபிள் அடிக்கலாமா? 2:3, 2:3 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி 2:3. இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடியுதுப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனில் இன்னும் நிறைய டைப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க மறக்காம. ஓகேவா? அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ன்னு போகிறதே உங்களுக்கு அதுக்காண்டி தான். ஒரு கிளாஸில் 10 சம்மு, 10மே வேறு சம்மாக சொல்கிறோம். ஓகே, ஏன் வேறு சம்மாக சொல்கிறோம், உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒரே சம்மை வச்சுட்டு ஒரே மாடலில் 5 சம் எடுத்தோம்னா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 10 சம்னா அது அரை மணி நேரம் தான் கிளாஸ் ஆகுது. ஓகேவா? அதை நீங்கள் வந்து ஒரு மணி நேரமாக பாருங்கள், ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பியும் அதை பாருங்கள், எப்படி அந்த கான்செப்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மெமரியில் ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. அப்போனா தான் உங்களுக்கும் அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த டைப் வந்தாவே உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 சம் தாண்டி எடுக்கிறது இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ப்போம். அதே போல் இன்னைக்கு ஏதாவது புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூப்பா என்னோட வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும்.